நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. முதல்வர் பெயரிலான திட்டங்களை தொடர்ந்து இதே பெயரில் செயல்படுத்த முறையிடப்பட்டிருக்கும் நிலையில் இந்த வழக்கு விசாரணை வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? முழு விவரம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதலமைச்சரின் பெயரை பயன்படுத்த தடை விதிக்க கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை நீதிமன்றம் அரசு திட்டங்களின் பெயர்களில் வாழும் ஆளுமைகளின் பெயர்கள் பயன்படுத்த அனுமதிக்க முடியாது எனவும், திட்டம் தொடர்பான விளம்பரங்களில் முன்னாள் முதலமைச்சர், கட்சியின் கொள்கை தலைவர்களின் புகைப்படங்கள் இடம்பெறக்கூடாது எனவும் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை மாற்றி அமைக்க கோரி தமிழக பொதுத்துறை செயலாளர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் மாநில முதலமைச்சர் அரசியல் சாசன அதிகாரி என்பதால் அரசியல் ஆளுமை என கருத முடியாது, முன்னாள் முதலமைச்சரின் புகைப்படங்களை பயன்படுத்த உச்சநீதிமன்றம் தடை விதிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் போன்ற திட்டங்கள் துவங்கப்பட்டு விட்டதால் இரு திட்டங்களை தற்போதைய பெயரிலேயே தொடர அனுமதிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த மனு தலைமை நீதிபதி என் எம் ஸ்ரீவத்சவா, நீதிபதி சுந்தரமோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது உயர்நீதிமன்ற இடைக்கால உத்தரவை எதிர்த்து திமுக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனு ஆகஸ்ட் 6ஆம் தேதி விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ளதாக சி வி சண்முகம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் தெரிவித்தார். இதனையடுத்து உச்சநீதிமன்றத்தின் முடிவுக்கு பின் தமிழக அரசின் மனுவை விசாரணைக்கு எடுக்கலாம் என கூறி விசாரணையை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். இதற்கிடையே உயர்நீதிமன்ற தடையை மீறி நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை அரசு துவங்கியுள்ளதாக கூறி சி வி சண்முகம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் முறையீடு செய்தார். மேலும் அரசுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த வழக்கும் சேர்த்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.